ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸ்லாம் அண்ட் ஸ்ட்ரைக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது April 3rd எபிசோட் ஆஃப் ஸ்மாக் டவுன் இன் சென்ட் லூயிஸ், மிசோரி. ஸோ எடுத்தோடனே நம்ம ராவோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டான கோடி ரோட்ஸோடதும் ஸ்டெஃபனி மெக்மேனோடதும் அந்த செக்மெண்ட்டை தான் ரீகேப் பண்ணுறாங்க. ஸோ அந்த செக்மெண்ட் ரீகேப் பண்ண உடனே நம்ம ராண்டி ஆர்டன் என்ட்ரன்ஸ் ஐ ஹேவ் வாய்ஸ் இன் மை ஹெட் தே டாக் டு மீ அப்படின்னு வந்தார். வர அப்படியே ஒரு வைப் கைஸ். ஸ்டார்டிங்லேயே அவரோட ஹோம் க்ரௌடு வேறையா, சென்ட் லூயிஸ், மிசோரி. அப்படியே க்ரௌட் அவரோட என்ட்ரன்ஸ் மியூசிக்கை பாட அவர் நடந்து வர செம்ம வைப்பாக இருந்துச்சு. என்ட்ரன்ஸே மாசாக இருந்துச்சு, ஹோம் டவுன் என்ட்ரன்ஸு. ஸோ அவர் வந்த உடனே ப்ரோமோ ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ எடுத்தோடனே அவர் சொல்கிறாரு, சென்ட் லூயிஸ், மிசோரி, வாட் டு யூ வாண்ட் டாக் அபவுட் அப்படின்னு கேட்குறாரு, கோடி ரோட்ஸை கிண்டல் அடிக்கிற மாதிரி. ஸோ அது கேட்டதுக்கப்புறம் எடுத்தோடனே அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி இட் இஸ் நாட் அ சீக்ரெட், நான் சென்ட் லூயிஸ், மிசோரி தான் ஹோம் டவுன் பாய். நான் சின்ன வயசுலேருந்தே இங்கே சென்ட் லூயிஸ், மிசோரியில் தான் இருந்தேன். இப்போவும் நான் சென்ட் லூயிஸ், மிசோரியை தான் என்னோடய ஹோமாக நான் பார்க்குறேன். ஆனால் இதுதான் நான் நெக்ஸ்ட் டைம் நான் இந்த சென்ட் லூயிஸ், மிசோரியில் வரும்போது நான் என்னோடய 15th வேர்ல்ட் சாம்பியன் ஜெயிச்சுட்டு தான் இந்த மண்ணில் நான் கால் எடுத்து வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அது சொன்னதுக்கப்புறம் அப்படியே சொல்கிறாரு, நான் இந்த க்ரௌடுக்கு வேண்டி இதெல்லாம் பண்ணலை, உங்களுக்கு வேண்டி நான் இதெல்லாம் பண்ணலை, நான் இதெல்லாம் மெயினாக என் ஃபேமிலிக்கு வேண்டி தான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே அங்கே கையை காமிக்கிறாங்க, அவங்க ஃபேமிலியெல்லாம் அங்கே உட்காண்ட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி மண்டே நைட் ரா பார்த்தேன், அந்த கார்டன் மண்டே நைட் ரா அந்த மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் பார்த்தோடனே ஸ்டெஃபனி மெக்மேன் சொன்னதும் கேட்டேன். ஸ்டெஃபனி மெக்மேன் சொன்னது கரெக்டு தான். இந்த வெர்ஷன் ஆஃப் ராண்டி ஆர்டனை கோடி ரோட்ஸ் எல்லாம் டிஃபீட் பண்ண முடியாது. கோடி ரோட்ஸுக்கு அது தெரியும், அவரோட வாய்ஸஸே அவருக்கு சொல்லியிருக்கும், அவரால் என்னை டிஃபீட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி. கோடி ரோட்ஸ் லாஸ் வேகாஸை எம்டி ஹேண்டடாக தான் லீவ் பண்ணுவார், அவர் ரெசில்மேனியாவில் தோற்றுருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோமோ கட் பண்ணுறாரு. ப்ரோமோ கட் பண்ண அப்படியே நம்ம கோடி ரோட்ஸ் மியூசிக் ஹிட் ஆகுது. அப்படியே கோடி ரோட்ஸ் என்டர் ஆகுறாரு. டைம்லாம் வேஸ்ட் பண்ணல, அப்படியே ரெண்டு பேரும் ப்ரால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கோடி ரோட்ஸ் அப்பர் ஹேண்ட் எடுத்து ராண்டி ஆர்டனை கார்னரில் வச்சு கும்முன்னு கும்மிட்டு இருந்தார். கும்மிட்டு பின்னாடி வந்தோடனே எங்கேருந்தோ பேட் மேக்கஃபி திடீர்னு அப்பியர் ஆகிறாரு. ஆர்கேஓ அந்த ராண்டி ஆர்டனோட ஷர்ட்டை போட்டுக்கிட்டு பேட் மேக்கஃபி டக்குன்னு ஒரு கோடி ரோட்ஸோட லோவர் ப்ளோ கீழே காலால் எத்தி உதச்சிட்டு ரெண்டு பேரும் போட்டு கோடி ரோட்ஸை முத்துறாங்க. ரெண்டு பேரும் பேட் மேக்கஃபியும் ராண்டி ஆர்டனும் சேர்ந்து கோடி ரோட்ஸை போட்டு குமிறிடுறாங்க. குமிரின உடனே பேட் மேக்கஃபி மைக் எடுத்து பேசுகிறாரு, இந்த மாதிரி நான் தான் ராண்டி ஆர்டன் கூட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தவன் நான் தான், இந்த மாதிரி ரெசில்மேனியா ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, இன்னமும் ரெசில்மேனியா டிக்கெட் அவைலபிள் இருக்குது, ராண்டி ஆர்டன் இருக்கும்போதே இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ரெசில்மேனியாவோட டிக்கெட் சேல்ஸு, ரெசில்மேனியா பற்றி எல்லாமே ரெசில்மேனியாவை டவுன் ஆக்கிறது கோடி ரோட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோமோ கட் பண்ணுறாரு. எப்போ பார்த்தாலும் ரெசில்மேனியா போரிங்காக தான் போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் கட் பண்ணுறாரு ஒரு ப்ரோமோ. ராண்டி இருந்துட்டுமே இப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோமோ கட் பண்ணுறாரு. ஸோ ரெண்டு பேரும் அடின்னு அடித்தாங்க. திருப்பியும் அவர் மைக்கில் சொல்கிறாரு, அவர் கோடி ரோட்ஸை அவனை போட்டு கொல்லு அப்படிங்கிற மாதிரி ராண்டி ஆர்டனை சொல்கிறாரு பேட் மேக்கஃபி. அப்படியே பேட் மேக்கஃபி சொல்கிறாரு, இந்த மாதிரி முன்னாடியெல்லாம் ஆட்டிடியூடாக எப்படி இருந்துச்சு, ஸ்டோன் கோல்டு வாட் 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 அப்படிங்கிற மாதிரி க்ரௌடை எங்கேஜாக வச்சுருப்பாரு. இஃப் யூ ஸ்மெல் வாட் த ராக் இஸ் குக்கிங், அப்படி ராக்கு ஸ்டோன் கோல்டெல்லாம் இருக்கும்போது ஆட்டிடியூடாக எப்படி செமையாக இருந்துச்சு. இப்போல்லாம் WWE பார்க்கவே முடியலை, எல்லாமே கோடி ரோட்ஸு இந்த மாதிரி இதுதான் காரணம்.
அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோமோ கட் பண்ணுறாரு. எல்லாத்தையும் ப்ரோமோ கட் பண்ணிவிட்டு சொல்கிறாரு, அதை கடைசியாக சொன்ன மாதிரி நான் தான் வந்து ராண்டி ஆர்டன் கூட ஃபோனில் பேசினேன், இன்னமே ராண்டி ஆர்டன் தான் வந்து WWE சாம்பியன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோமோவை கட் பண்ணிட்டு 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. கோடி ரோட்ஸ் வந்து நிற்க முடியாமல் அப்படியே உட்காந்துருக்காரு பரிதவிச்சு. ஸோ அந்த செக்மெண்ட் முடிஞ்ச உடனே அடுத்த வந்து நம்ம ரியா ரிப்ளி வர்சஸ் மீச்சின் அவங்க மேட்ச் வந்து நடக்குது. ஸோ ரியா ரிப்ளி வர்சஸ் மீச்சின் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும்போதே ரியா ரிப்ளி டேப் அவுட் பண்ண வச்சிடுறாங்க மீச்சினை. டேப் அவுட் பண்ண உடனே பின்னாடி ஜெட் கார்கில் வந்து அட்டாக் பண்ண வரும்போது இயோ ஸ்கை வந்து காப்பாற்றிடுறாங்க ரியா ரிப்ளியை. ஸோ அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் நடக்குது. டாலா டோங்கா சியோலோ சிக்கோவா கூட நடக்குது. ஸோ அதில் வந்து அவங்க லேண்டனை பற்றி பேசுகிறாங்க. இந்த மாதிரி அந்த லேண்டன் வந்ததுலேருந்து தான், அந்த வயட் ஃபேமிலியோட லேண்டன் வந்ததுலேருந்து தான் நமக்கு நிறைய ப்ராப்ளம் வருது, அந்த லேண்டனை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி டேமட்டோங்கா சொல்கிறாரு. அதுக்கு சோலோ சிக்கோவா வந்து நீ போய் அங்கிள் ஹவுடியை முடிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்த அந்த மேட்ச் நடக்குது. அங்கிள் ஹவுடி வர்சஸ் டேமட்டோங்கா நடக்குது. அங்கிள் ஹவுடி வந்து ஜெயிச்சிட்றாரு. நடுவில் வந்து சோலோ சிக்கோவா வந்து இன்டர்ஃபியரன்ஸ் பண்ணனால டேமட்டோங்கா வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவார். ஸோ அது திரும்ப சிஸ்டர் அபிகேல் போட்டு அங்கிள் ஹவுடி ஜெயிச்சிருவார். மேட்ச்சை ஜெயித்தோடனே வந்து நம்ம டாலா டோங்கா வந்து சோலோ சிக்கோவா கையிலேருந்து அந்த லேண்டனை பிடுங்கி அங்கிள் ஹவுடி கையில் கொடுத்துட்றாரு. ஸோ அது முடித்தோடனே ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட்டில் வந்து சாமி செயினும் ஜென்ரல் மேனேஜரும் பேசுகிறாங்க, நிக்கால்டிஸும். ஸோ அதில் வந்து சாமி செயின் நிக்கால்டிஸ் சொல்கிறாரு, கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ ரெசில்மேனியாவில் வந்து நீ சாமி செயின் வந்து போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு வந்து அதுதான் நீ வெளியில் போய் பேசு, எப்படி சாமி செயின் நீ தான் ஏர்ன் பண்ண, மேட்ச்சை ஜெயிச்சு நீ தான் ரெசில்மேனியாக்கு ஏர்ன் பண்ண, அதை வெளியில் போய் மக்கள்கிட்ட என்னன்னு நீ வந்து டிஸ்கஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரி நான் வெளியில் போகிறேங்கிற மாதிரி சாமி செயின் கிளம்பி வரும்போது ட்ரிக் வில்லியம்ஸ் மியூசிக் அடிக்குது. அப்படியே சாமி செயின் ஷாக்கில் பார்க்குறாரு. ஸோ ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து வராரு வெளியில். வந்த உடனே ஒரு ப்ரோமோ கட் பண்ணுறாரு சாமி செயின் மேலே. இந்த மாதிரி ட்ரிக் வில்லியம்ஸ் நான் வந்து சாமி செயினை தோக்கடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோமோ கட் பண்ணுறாரு. சாமி செயினை கிண்டல் அடிக்கிறாரு, ஜிஞ்சர் பியர்டு அப்படிங்கிற மாதிரி சாமி செயினை கிண்டல் அடிச்சுட்டு அப்படியே வந்து ஜெயித்த மாதிரியே சாமி செயினோட பைரோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெயித்த மாதிரியே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தார். பண்ண அப்படியே சாமி செயின் மியூசிக் அடிக்குது. சாமி செயின் வந்துட்டு பேக் அண்ட் ஃபோர்த் ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் நடக்குது. அப்புறம் ட்ரிக் வில்லியம்ஸ் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனாக இருக்கேன்னா அது காரணம் நான் வந்து இன்டர்ஃபியர் பண்ணனால தான் உன்னால் ஜெயிக்க முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி ட்ரிக் வில்லியம்ஸ் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடியே கார்மெலோ ஹேஸோட என்ட்ரன்ஸு. ஸோ கார்மெலோ ஹேஸ் வந்து சொல்கிறாங்க, நீ வந்து தப்பாக ஜெயிச்சிட்ட, அது சரியில்லை, மக்கள்லாம் வந்து கார்மெலோ ஹேஸ் தான் வேணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல மக்கள்லாம் கார்மெலோ வி வாண்ட் கார்மெலோங்கிற மாதிரி எல்லாருமே வந்து சியர் பண்ணுறாங்க. சாமி செயினுக்கு வந்து எல்லாருமே பூ பண்ணுறாங்க. ஸோ அது வந்து க்ரௌடோட ஃபேவரட் வந்து ட்ரிக் வில்லியம்ஸ் தான். ஸோ ட்ரிக் வில்லியம்ஸுக்கு எல்லோரும் சியர் பண்ணுறாங்க, வூப் தட் ட்ரிக் அப்படிங்கிற மாதிரி சியர் பண்ணுறாங்க. ஸோ அவர் வந்து சாமி செயினை சொல்லி நீ கண்டிப்பாக எனக்கு ரீமேட்ச் கொடுத்தே ஆகணுங்கிற மாதிரி ரீமேட்ச் வாங்கிடுறாரு. ஸோ சாமி செயின் நான் ரீமேட்ச் கொடுத்துட்றேன், ஜெயிக்கிறவன் வந்து ட்ரிக் வில்லியம்ஸ் கூட ரெசில்மேனியாவில் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சாமி செயின் கோவமாக சொல்லிட்டு அந்த செக்மெண்ட் முடியுது. அது முடிஞ்சோடனே பின்னாடி மேட் கார்டானாவும் அலஸ்டர் பிளாக்கோட ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் நடக்குது. அப்போ மேட் கார்டானா வந்து சொல்கிறாரு, அலஸ்டர் பிளாக் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி மேட் கார்டானா நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட, ராண்டி ஆர்டன் கிட்ட வம்பெழுத்து அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே மேட் கார்டானா சொல்கிறாரு, நான் உங்க கூட மேட்ச் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்ச் கன்ஃபார்ம் ஆகி மேட் கார்டானா வர்சஸ் அலஸ்டர் பிளாக் மேட்ச் நடக்குது. அதில் வந்து அலஸ்டர் பிளாக் ஜெயிச்சிட்றாரு. அது முடித்தோடனே இன்னொரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட்டில் வந்து ஆர்-ட்ரூத்தும் மிஸ்ஸும் கிப் வில்லியம்ஸும் பேசுகிறாங்க. ஸோ மிஸ் வந்து அந்த
இதை பற்றி கேர்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தார். டேன்ஹவுசன் பண்ண கேர்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தார். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி யூ ஹவ் பீன் கேர்ஸ்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னது போன வாரம் சொன்னார். இவங்க கிப் வில்சனையும் மிஸ்ஸையும் கேர்ஸ் பண்ணியிருந்தார் டேன்ஹவுசன். ஸோ அதை வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லை, அப்போ நீங்கள் வந்து டைட்டிலுக்கு சேலஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி ஆர்ட்ரூத் வந்து சொல்கிறாரு. அவன் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த மேட்ச் வந்து கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ இன்னொரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட்டில் வந்து ஒரு காமெடி செக்மெண்ட் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஆர்ட்ரூத் வந்து ஆஸ்கா அப்படிங்கிற மாதிரி டேன்ஹவுசனை சொல்லிட்டு இருந்தார். ஒரு ஃபேஸ் பெயிண்ட் போட்டு ஒரு ஆள் சுற்றிட்டு இருப்பார். அவர் ஆஸ்கா ஆஸ்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பார். ஸோ அது சொல்லி முடித்தோடனே நீ டேமியன் பிரிஸ்ட் கேட்பாங்க, நீ எதுக்கு இந்த மாதிரி சேலஞ்சு கொடுத்த, அவங்கெல்லாம் டிசர்விங்கே கிடையாது, நீ சேலஞ்ச் கொடுத்தது தப்பு. அதுக்கு சொல்கிறாரு ஆர்ட்ரூத், அவங்க ஏற்கனவே கேர்ஸ்டாக இருக்காங்க, ஆஸ்கா வந்து அவங்கள கேர்ஸ் பண்ணிட்டாங்க. அவர் டேன்ஹவுசனை தான் ஆஸ்காங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிகிட்ருக்காரு ஃபேஸ் பெயிண்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு. அதனால் கேர்ஸ் இல்லையோ நம்ம ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி டேமியன் பிரிஸ்ட் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஸோ அந்த மேட்ச் நடக்குது. ஸோ அந்த மேட்ச்சில் வந்து நடுவில் வந்து மிஸ்ஸு வந்து ஸ்கல் கிரஷிங் ஃபினாலி போட்டு ஆர்ட்ரூத்துக்கு பின் பண்ணுவாங்க. ரெஃப்ரி 1 2 3 அடிக்கிறதுக்கு முன்னாடி கையை பிடிச்சிருவார். அது கேர்ஸ் ஸ்டோரி லைன் மாதிரி ஒன்று கொண்டு போகிறாங்க. அவங்க கேர்ஸ் ஆனாலும் அவங்களால ஜெயிக்க முடியாதுங்கிற மாதிரி. அப்படியே பின்னாடி திரும்பினோடனே டேமியன் பிரிஸ்ட் அவரோட ஃபினிஷரை போட்டு 1 2 3 அடித்து ஜெயிச்சிட்றாங்க, ரிட்டைன் பண்ணிடுறாங்க. அப்படியே சைடில் பார்த்தா கோடி ரோட்ஸ் ஓடி வந்து அடித்து போட்டு அவர் ஒரு ஃபயரி ப்ரோமோ கட் பண்ணுறாரு. எனக்கெல்லாம் தெரியும், என்னோடய வாய்ஸஸ் வந்து எனக்கு நல்லா கேட்குது, நானும் தான் ரெசில்மேனியாவில் சண்டை போட்டிருக்கேன், கண்டினியூவாக 3 ரெசில்மேனியா நான் வந்து மெயின் எவென்ட் பண்ணியிருக்கேன், ராக்கு கூட சண்டை போட்டிருக்கேன், ரோமன் ரெயின்ஸ் கூட சண்டை போட்டிருக்கேன், எனக்கும் வந்து இதில் பங்கு இருக்குது, நானும் தான் ரெசில் பண்ணியிருக்கேன், எப்படி நீ அப்படியெல்லாம் சொல்லலாம், என்னோடய வாய்ஸஸ் எனக்கும் கேட்குது, ஆனால் நான் அதை வெளியில் சொல்ல மாட்டேன், சொன்னால் தாங்க மாட்டீங்க, நான் கெட்டவனாக நடக்கணுமா, அதெல்லாம் எனக்கும் வந்து நல்லா தெரியும், நானும் அந்த வாய்ஸை லிசன் பண்ணேன்னா யாராலையுமே தாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபயரி ப்ரோமோ கட் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு மைக்கை தூக்கி போட்டுட்டு கோவமாக கிளம்பி போகிறாரு. ஸோ இந்த அவங்களோட கேரக்டரை வந்து ஒரு சேஞ்ச் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை க்ரியேட் ஆகுது, ஒரு ஹைப்பு. அப்படியே பார்த்தீங்கன்னா மெயின் இவெண்ட் நடக்குது, சாமி செயின் வர்சஸ் கார்மெல்லோ ஹைஸு. மேட்சுக்கு நடுவில் வந்து கார்மெல்லோ ஹைஸ் வந்து வெளியில் வந்து டைவ் பண்ணும்போது அவர் காலில் அடிபட்டுருது. ஸோ காலில் அடிபட்டுட்டு அப்புறம் மேட்ச்சு 2-4 போகுது. அப்புறம் அவர் வந்து டாப் ரோப்பில் வந்து ஜம்ப் பண்ணும்போது காலை பிடிச்சிடுறாரு, ஒரு மாதிரி இன்ஜுரி ஆகிடுது போல். காலை பிடிச்சிட்டு அப்படியே கார்னரில் நிற்கிறாரு. ரெஃப்ரி செக் பண்ண சாமி செயின் அட்வான்டேஜ் எடுத்து ஓடி வந்து ஹாலுவா கிக் போட்டு ஜெயிச்சிட்றாரு. ஸோ சாமி செயின் ரிட்டைன் ஆகிட்டு இப்போ சாமி செயின் வர்சஸ் ட்ரிக் வில்லியம்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுது. ஸோ அப்படியே ட்ரிக் வில்லியம்ஸ் வெளியில் வந்து ஒரு ப்ரோமோ கட் பண்ணிவிட்டு சாமி செயினை 2 அடி அடிச்சுட்டு அப்படியே ஷோ முடியுது. ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து அப்படியே சாம்பியன்ஷிப்பை வச்சு போஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதுதான் கைஸ் இன்றைக்கி ஸ்மாக் டவுனில் நடந்துச்சு. உங்களுக்கு பிடிச்ச செக்மெண்ட் எது, நீங்கள் என்ஜாய் பண்ணிங்களா ஷோவை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கமெண்ட்டில் விடுங்க. Until then, next வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். Thank you for watching my video.